ஜியா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோட அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்காக டெல்லியில் ஆஜராகி இருக்கிறார் விஜய். அவரிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, அந்த தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி அடுத்தடுத்து பேசலாம். அதற்கு முன்னாடி இந்த விசாரணை அப்படிங்கிறது ஆன்டி கரப்ஷன் ஹெட் குவார்டர்ஸ் 2ல நடந்துட்டு இருக்கு. பொதுவா ஊழலை பத்தி விசாரிக்கக்கூடிய இந்த ACHQ 2ல வச்சு இந்த வழக்கு விசாரணை நடத்துவதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லங்க, அந்த அதிகாரம் அந்த டிசிபிக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் நான் பார்த்தேன். எந்த வழக்கு எங்க வேணாலும் விசாரிக்கப்படலாம் அப்படிங்கிறத பார்த்தேன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எந்த மாதிரியான கேள்விகள் இங்க கேட்கப்பட போகின்றது அப்படிங்கிறத பொறுத்து இதுல ஏதாவது காரணம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒண்ணு. இன்னொன்னு, இந்த வழக்கு விசாரணை என்பது நீங்க கரூர் சம்பந்தமான வழக்கு விசாரணை மட்டும் போக போகின்றதா, இல்ல பாஜக பல மாநிலங்களில் பல பேரிடம் செய்யற மாதிரி இதை விஜயை தங்களுடைய கூட்டணி கொண்டு வருவதற்கான நெருக்கடிகளை கொடுக்க போகின்றார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சேர்ந்து எழுந்திருக்கு. அதுல எந்த அளவுக்கு அது நடக்கும் நடக்காது அப்படிங்கிறது வேற. பட் அந்த மாதிரி ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஸோ இது எதற்காக வேற ஒரு அறையில் நடக்கின்றது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வி. நீங்க அடிப்படையில விஜய் அவர்கள் இங்க அழைக்கப்படுவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். விஜய் அந்த ஏற்கனவே இருக்கின்ற FIRல A1 A2 A3 எதுலையுமே விஜய் பேரே இல்ல. இன்னும் சொல்ல போனா ஆதவர்ஜுனா பேரும் இல்ல. A1 A2 A3 மதியழகன், புஷி ஆனந்த், அதுக்கு பிறகு சீட்டர் நிர்மல்குமார், இவங்க பேர் தான் இருந்துச்சு. ஆதவர்ஜுனா பேரே இல்ல. ஏன் இல்லைன்னு அப்பயே ஒரு கேள்வி எழுந்தது. விஜய் பேரும் இல்ல, அந்த கேள்வியும் எழுந்தது. ஆனா ஆதவர்ஜுனாவும் இந்த விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். அதற்கு பிறகு விஜயும் அழைக்கப்பட்டுள்ளார். விஜய் இந்த ஆன்டி கரப்ஷன் இதுல விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்கின்றோம். இப்ப ஒட்டுமொத்தமாக விஜயின் அழைக்கப்படுவதன் நோக்கமே என்ன என்று சொல்ல போனா, நீங்க சொல்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்கப்படுவதன் நோக்கம் என்ன அப்படிங்கிறது எல்லாவற்றிலையும் ஒரு அரசியல் இருக்கிறதான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக அரசியல் இல்லை என்று நாம் தவிர்த்திட முடியாது. இதுல நீங்க சொன்ன மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் இருக்கு. அதுல குறிப்பா கவனிக்கணும் அப்படின்னா, அவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியிலையும் இந்த பிரச்சார வாகனத்தை எப்படி அனுமதிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதற்கான பதில் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாங்க, கண்டிப்பா நீங்க இப்ப சிபிஐட்ட என்னென்ன இது எதன் அடிப்படையில் அந்த கேள்விகள் கேட்கப்படுது அப்படின்னு முதல்ல நம்ம பார்த்துருவோம். முதல்ல நீங்க அவங்கள்ட்ட ஆவணங்கள் இருக்கு, வீடியோ பதிவுகள் இருக்கு. வீடியோ பதிவுகள் சொல்லும் பொழுது வெளியே இருந்து இந்த கூட்டத்தை பார்க்கின்ற வீடியோ பதிவுகள், அவர் உள்ள என்ட்ராகர்ல இருந்து வந்த வீடியோ பதிவுகள், அதே மாதிரி வண்டிக்குள்ள என்ன நடந்தது அப்படிங்கிறது வீடியோ பதிவு ரெண்டுமே இருக்கு. நீங்க இந்த வீடியோ பதிவுகள் இன்னும் சொல்ல போனா சீட்டர் நிர்மல்குமார் சொல்லும் பொழுது, நாங்க தமிழ்நாடு அரசு அமைத்த அஸ்ராகர் தலைமையிலான அந்த ஆணையத்தை சமர்ப்பிச்சோம், அருணா ஜெகதீசன் ஆணையத்தை சமர்ப்பிச்சோம்னு சொல்லி சொன்னார். அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு சொல்ல தெரியல நமக்கு. ஏன்னா தமிழ்நாடு அரசாங்க சார்பாகவோ இல்ல காவல்துறை சார்பாகவோ அதை அவங்க உறுதிப்படுத்தல. அதனால சீட்டர் நிர்மல்குமார் ரெக்கார்ட் நமக்கு தெரியும். சில நேரங்கள் அவர் எந்த உண்மை பேசுவார், இன்னும் பொய் பேசுவார்னு தெரியாது. பட் சிபிஐ கேட்டிருக்காங்க. சிபிஐட்ட நாங்க இந்த ஆடியோலாம் இந்த வீடியோ எல்லாம் கொடுத்திருக்கோம்னு சொல்லி அவர் சொன்னாரு. நிச்சயமாக அந்த வீடியோ எல்லாம் அவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கும் நான் நினைக்கிறேன், நம்புறேன். ஏன்னா சிபிஐ அப்படி ஏமாத்திர முடியாது. ஒண்ணு. இன்னொன்னு, நேற்று இந்த பஸ்ஸை பறிமுதல் பண்ணி அவங்க பார்த்திருக்காங்க. பறிமுதல் பண்ணி அதுல சில விஷயங்கள்லாம் அவங்க ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுல ஏன் ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க அப்படின்னா, நான் என்ன எதுக்கு நினைக்கிறேன்னா, நம்மளுக்கு அவுட்டர் இருக்க ரெக்கார்டிங்ஸ் நிச்சயமாக நீங்க காவல்துறை தரப்புகிட்ட கூட இருக்கும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாட்ட இருக்கும். அதே மாதிரி இன்னும் பல்வேறு தரப்புகள்கிட்ட இன்னும் சொல்லப்போனா நிறைய சோசியல் மீடியால சர்ஃபேஸ் ஆனது அதெல்லாமே கூட நிறைய அந்த எவிடன்ஸா சில விஷயங்கள் இருக்கும். உள்ளுக்குள்ள என்ன நடந்தது அப்படிங்கறத தாண்டி உள்ளுக்குள்ள எத்தனை கேமராஸ் இருக்கு. எல்லாருமே சொல்லும் போது நிறைய கேமராஸ் உள்ளுக்குள்ள இருக்கு. உள்ளுக்குள்ள என்ன நடந்துச்சுங்கிறத ரெக்கார்டும் பண்ணிருக்காங்க. ஏன் விஜய் மிக குறிப்பாக விஜய் கடைசியா லைட் ஆஃப் பண்ணாரு. எதுக்கு லைட் ஆஃப் பண்ணாரு? அந்த கடைசியில உள்ள வரும்பொழுது கதவை சாத்தினாரு. ஏன்னா பல பேர் சொல்லும் பொழுது அவர் கதவை சாத்தாம ஒரு முகத்தை பார்த்தது நாங்களாம் திரும்பி கூட போயிருப்போம். அவர் கதவை சாத்தினாரு. இது எதற்காக நடந்தது? உள்ளுக்குள்ள வேற ஏதாவது கான்வர்சேஷன் நடந்துச்சா? உதாரணத்திற்கு இப்போ விஜய் மேல வந்தோம் முதல் சொன்ன வார்த்தை காவல்துறைக்கு நன்றின்னு சொல்லி சொன்னாரு. அது முதல் ஸ்கிரிப்ட்ல கிடையாது. காவல்துறைக்கு நன்றி விஜய் ஏன் இதை ஆட் பண்றாரு? அப்ப ஆட் பண்ண சொல்லி ஜான் ஆரோக்கியசாமி அதை சொல்றாரா? அது சொல்வதற்கான நோக்கம் என்ன? இது எங்க இருந்து நான் வரேன்னா, புஷி ஆனந்த் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். புஷி ஆனந்த் அவரிடம் டிஎஸ்பி தரப்போ இல்ல ஒட்டுமொத்தமாக கரூர் காவல்துறை தரப்பு, சார் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, கூட்டத்தை கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டதாகவும், அதை புஷி ஆனந்த் ஆதவர்ஜுனாட்டையும் ஜான் ஆரோக்கியம் தெரிவிச்ச மாதிரி அன்னைக்கே என்று நிறைய பேர் சொன்னாங்க. இங்க தாவேக்க சேர்ந்தவர்கள் சொன்னாங்க, இது மாதிரி நடந்துச்சுங்க. அது விஜய்க்கு தெரியுமா தெரியாதாங்க எங்களுக்கு தெரியாது. ஆனா இது கொண்டு போகப்பட்டது. அதற்கு ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவர்ஜுனாவும் சொன்னது,
பரவாயில்ல, ஆனா கூட்டம் நடத்தி தான் தீருவோம், என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். ஏன்னா இந்த கூட்டத்தை நம்ம திரும்ப சேர்க்க முடியாது. நம்ம வந்து முப்பெரும் விழாவிற்கு போட்டியாகத்தான் பண்றோம். திமுக முப்பெரும் விழாவுக்கு போட்டியாகத்தான் நம்ம இதை பிளான் பண்ணி பண்றோம். அப்ப அதிகமான கூட்டத்தை நம்ம காமிக்கணும்னு ஒரு நோக்கம் இருக்கிற காரணத்தினால அதிகமான கூட்டம் ஏறட்டும்னு சொன்னதாக இருந்துச்சு. அப்போ நீங்க இதை வந்து புஷி ஆனந்த் அவர்கள் வந்து நிச்சயமா சொல்லியிருப்பார். புஷி ஆனந்த் கேள்வி கேட்டிருப்பாங்கல்ல. இன்னொன்னு ரெக்கார்டிங்ல இப்ப வந்து காவல்துறை தரப்புலையும் விசாரணை ஏற்பட்டு அவங்க போய் சொல்லிருப்பாங்கல்ல, காவல்துறை நீங்க என்ன செஞ்சீங்க, இந்த கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கு நீங்கள் முன்னெடுத்த விஷயங்கள் என்ன? சார் நாங்க தாவேக தரப்பிட்ட பேசணும். யார்கிட்ட பேசுறீங்க? புஷி ஆனந்த் பேசுறேன், எங்கள்கிட்ட கால் ரெக்கார்ட்ஸ் நீங்க இருக்கு. புஷி ஆனந்த் பேசணும், புஷி ஆனந்த் சரிங்க நான் அதை போய் கம்யூனிகேட் பண்றேன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அதற்கு பிறகு அவங்க ஏற்காம உள்ள வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பார். அப்போ இத வந்து உள்ள கான்வர்சேஷன் நடந்துச்சா? புஷி ஆனந்த் பஸ்ஸுக்குள்ள ஏறி சொன்னாரா? இந்த விஷயம் விஜய்க்கு போய் சேர்ந்ததா? விஜய் அதை ஏற்றுக்கொண்டு அவரும் ஜான் மறுபடியும் வழக்கம் போல ஜான் முகத்தை பார்த்து என்ன ஜான் பண்ணலாமா வேண்டாமா சார், நீங்க பண்ணிடலாம் சார், நமக்கு கரூர்ல போய் நம்ம பாட்டு பாட வேண்டிய அவசியம்லாம் இருக்கு சார், செந்தில் பாலாஜி வந்து நம்ம பாடணும் பேசணும் இப்படிலாம் இருக்க ஸ்கிரிப்டை நம்ம முடிக்கிறதா சார் நம்மளோட உண்மையான குறிக்கோள் அப்படிங்கிற கான்வர்சேஷன் போச்சா? அதுல வந்து இல்ல ஜான் ரொம்ப மோசமா இருக்கு, அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி இருக்கா, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற கான்வர்சேஷன் போச்சா போன்ற விஷயங்கள்லாம் இருக்குன்னா அப்போ இது ரெக்கார்ட் ஆயிருக்கும் கண்டிப்பா. ஒண்ணு, இந்த ரெக்கார்டு எல்லாத்தையுமே கொடுத்திருக்காங்களா? இப்ப உதாரணத்திற்கு இப்ப அந்த வண்டிக்குள்ள ஒரு 10 கேமரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 10 கேமராவோட ரெக்கார்டிங்ஸும் போயிருக்கா, இல்ல சில கேமராவோட ரெக்கார்டிங்ஸ் போகாம இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு இருக்கு. ஏன்னா சில நேரங்கள்ல இவங்க ஏதாவது மறைக்கணும்னு நினைச்சிருந்தா இல்ல சார் அந்த கேமரா ஒர்க் ஆகல, ஆன் பண்ணல, ஏதாவது கதைகள் சொல்லலாம். ஏன்னா வண்டியை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய வேற எந்த அவசியம் இருக்கு? வண்டிக்குள்ள இப்ப என்ன இப்ப வந்து அதுல ஏதாவது ஒரு கொலை சம்பவம் மாதிரி நடந்திருக்கு, அதுல வந்து நாங்க ஃபாரன்சிக்ஸ் உள்ள விட்டு பண்றோம். இல்ல, ஃபாரன்சிக்ஸ் உள்ள போய் பார்க்கறதுக்கான ஒரே விஷயம் நான் பார்க்கிற வரைக்கும் நீங்க கேமராஸ் ஏதாவது அதிகமாக இருக்கா, வேற ஏதாவது டிவைஸ் வச்சிருக்காங்களா அப்படிங்கிற மட்டும் தான். இல்ல வேற ஏதாவது டெக்னாலஜிக்கல் எலக்ட்ரானிக் டிவைஸ் ஏதாவது வச்சிருக்காங்களா, இது மட்டும் தான் ஃபாரன்சிக் தேவையாக இருக்கும். அப்ப இதன் அடிப்படையிலும் இந்த கேள்விகள் இருக்கும். விஜய்கிட்ட வந்து ஓகே இந்த கான்வர்சேஷன் ஒரு வேளை நடந்துருச்சுன்னா இந்த கான்வர்சேஷன் எதுக்காக நடந்துச்சு? ஏன்னா நீங்க பள்ளி சொல்லும் பொழுது நீங்க தமிழ்நாடு அரசாங்கம் தான் இதுக்கு காரணம், காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கல இதெல்லாம் சொன்னீங்க. காவல்துறை உங்கள்கிட்ட பேசணும் எங்கள்கிட்ட சொல்லிருக்காங்க. டிஎஸ்பி தரப்புல பேசுனாங்க, நாங்க கூப்பிட்டு விசாரித்த காவல்துறை தரப்பு நாங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சோங்க. விஜய் வந்து கேன்சல் பண்ண சொன்னோம், இல்ல ஒத்தி போட சொன்னோம், இல்ல சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி சொன்னோம், ஏதோ ஒண்ணு சொன்னோம். ஆனா எதையுமே விஜய் கேட்கல அப்படின்னு சொல்றாங்களே, இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற கேள்வியை கேட்பாங்க. அப்ப அந்த கேள்விக்கு விஜய் என்ன பதில் சொல்கிறார் அப்படிங்கறதுக்காக தான் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த பஸ்ஸை அவங்க ரெக்கவர் பண்ணி அவங்க கேட்கறது, விஜய் வந்து இன்னைக்கு உள்ள கூப்பிட்டு கேட்கறது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனா அதையும் தாண்டி ஒரு அரசியல் அழுத்தமும் இது நிச்சயமாக இருக்கும். ஏன்னா நீங்க இந்த வழக்கே பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சில நேரங்களில் ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகள் நம்ம பார்த்திருக்கோம், நீங்க எல்லா மாநிலங்களையும் பார்த்திருக்கோம். அவங்களை கூட கிரில் பண்ணுவாங்க நம்ம கேட்டிருப்போம். சிபிஐ கிரில்ட் தம் ஃபார் 8 hours, சிபிஐ கிரில்ட் தம் ஃபார் 2 days 3 days. ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார் இவங்களை 3 நாட்கள் கிரில் பண்ணிட்டாங்க. நீங்க டிசம்பர் மாசம் கடைசியில் கிரில் பண்ணிட்டாங்க. அப்போ விஜய்க்கு வந்து இந்த விசாரணை எத்தனை நாள் தொடரும் அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கு. இருக்கு நீங்க வந்து நான் முதல்ல கேள்விப்படும்போது 2 நாள் இருக்கும்னாங்க. இப்ப 11:30 இப்ப வந்து செய்தி 11:30 மணிக்கு உள்ள போறாரு, 5 மணி நேரம் 100 கேள்விகள் இன்று கேட்கப்படுகிறதுன்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு மட்டும்தான். அப்ப நாளைக்கு கேள்விகள் 100 கேள்விகள் இன்னைக்கு ஒரு சேனல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இன்னும் சொல்லப்போனா அவருக்கு ஆதரவான சேனல்ல போட்டிருக்காங்க. 100 கேள்விகள் இன்று சிபிஐ தரப்பு கேட்கப்படுவதாக செய்தியின் தகவல் போட்டிருக்காங்க. இன்னொரு இப்ப நாளைக்கும் இந்த விசாரணை தொடரலாம், நாளான்னைக்கும் தொடரலாம். இப்ப இன்னொரு தரப்புல பேசும்பொழுது 5 நாட்கள் இந்த விசாரணை தொடரும் சொல்லி சொல்றாங்க. 5 நாட்கள். அடுத்த மாதமும் இந்த விசாரணை நடக்கலாம். சில பேர் சொல்லும் பொழுது அரெஸ்ட் பண்ணுவாங்க, அரெஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த பிஎன்எஸ் செக்ஷன் பார்க்கும்போது அரெஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து தொடர்ச்சியாக அவரிடம் விசாரணை மேற்கொள்வார்கள். அதாங்க கண்டிப்பா நீங்க இப்ப சிபிஐட்ட என்னென்ன இது எதன் அடிப்படையில் அந்த கேள்விகள் கேட்கப்படுது அப்படின்னு முதல்ல நம்ம பார்த்துருவோம். முதல்ல நீங்க வந்து அவங்கள்ட்ட ஆவணங்கள் இருக்கு, வீடியோ பதிவுகள் இருக்கு. வீடியோ பதிவுகள் சொல்லும் பொழுது வெளியே இருந்து இந்த கூட்டத்தை பார்க்கின்ற வீடியோ பதிவுகள், அவர் உள்ள என்ட்ராகர்ல இருந்து வந்த வீடியோ பதிவுகள், அதே மாதிரி வண்டிக்குள்ள என்ன நடந்தது அப்படிங்கிற வீடியோ பதிவு ரெண்டுமே இருக்கு. நீங்க வந்து இந்த வீடியோ பதிவுகள் இன்னும் சொல்ல போனா சிடி நிர்மல்குமார் சொல்லும் பொழுது நாங்க தமிழ்நாடு அரசு அமைத்த அஸ்ராகர் தலைமையிலான அந்த ஆணையத்திலே சமர்ப்பிச்சோம், அருணா ஜெகதீசன் ஆணையத்திலே சமர்ப்பிச்சோம்னு சொல்லி சொன்னார். அது எந்த அளவு உண்மை பொய்ன்னு சொல்ல தெரியல நமக்கு. ஏன்னா தமிழ்நாடு அரசாங்க சார்பாகவோ இல்ல காவல்துறை சார்பாகவோ அதை அவங்க உறுதிப்படுத்தல. அதனால சிடி நிர்மல்குமார் ரெக்கார்ட் நமக்கு தெரியும். சில நேரங்கள் அவர் என்ன உண்மை பேசுவார் என்ன பொய் பேசுவார்னு தெரியாது. பட் சிபிஐ கேட்டிருக்காங்க, சிபிஐட்ட வந்து நாங்க இந்த ஆடியோலாம் இந்த வீடியோலாம் கொடுத்திருக்கோம்னு சொல்லி அவர் சொன்னாரு. நிச்சயமாக இந்த வீடியோலாம் அவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கும் நான் நினைக்கிறேன், நம்புறேன். ஏன்னா சிபிஐ அப்படி ஏமாத்திட முடியாது ஒண்ணு. இன்னொன்னு, நேற்று இந்த பஸ்ஸை பறிமுதல் பண்ணி அவங்க வந்து பார்த்திருக்காங்க. பறிமுதல் பண்ணி அதுல வந்து சில விஷயங்கள்லாம் அவங்க ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இதுல ஏன் ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க அப்படின்னா நான் என்ன எதுக்கு நினைக்கிறேன்னா, உங்களுக்கு அவுட்டர் இருக்க ரெக்கார்டிங்ஸ் வந்து நிச்சயமாக நீங்க வந்து காவல்துறை தரப்புகிட்ட கூட இருக்கும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாட்ட இருக்கும், அதே மாதிரி இன்னும் பல்வேறு தரப்புகள்கிட்ட இன்னும் சொல்லப்போனா நிறைய சோசியல் மீடியால சர்ஃபேஸ் ஆனது அதெல்லாமே கூட நிறைய அந்த எவிடன்ஸா சில விஷயங்கள் இருக்கும். உள்ளுக்குள்ள என்ன நடந்தது அப்படிங்கறத தாண்டி உள்ளுக்குள்ள எத்தனை கேமராஸ் இருக்கு, எல்லாருமே சொல்லும் போது நிறைய கேமராஸ் உள்ளுக்குள்ள இருக்கு, உள்ளுக்குள்ள என்ன நடந்துச்சுங்கிறத ரெக்கார்டும் பண்ணிருக்காங்க. ஏன் விஜய் மிக குறிப்பாக
விஜய் கடைசியா அந்த லைட் ஆஃப் பண்ணாரு. எதுக்கு லைட் ஆஃப் பண்ணாரு? அந்த கடைசியில உள்ள வரும்பொழுது கதவை சாத்தினாரு. ஏன்னா பல பேர் சொல்லும் பொழுது அவர் கதவை சாத்தாம ஒரு முகத்தை பார்த்தது நாங்களாம் திரும்பி கூட போயிருப்போம். அவர் கதவை சாத்தினாரு. இது எதற்காக நடந்தது? உள்ளுக்குள்ள வேற ஏதாவது கான்வர்சேஷன் நடந்துச்சா? உதாரணத்திற்கு இப்போ விஜய் மேல வந்தோம் முதல் சொன்ன வார்த்தை வந்து காவல்துறைக்கு நன்றின்னு சொல்லி சொன்னாரு. இதுல என்ன ஒரு பியூட்டினா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஊழல் வழக்கு. ஊழல் வழக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய டாக்குமெண்டரி எவிடன்ஸ் இருக்கும். அப்ப நீ வந்து பினாமிட் எல்லாம் இவ்வளவு கொடுத்திருக்க, இந்த எவிடன்ஸ் இருக்கு. உன்னோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், அவங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், நீ சொத்து வாங்கி கொடுத்த ஒரு நபர், அவர் எல்லாத்தையும் பேசிட்டோம். அவர்கிட்ட வந்து ஆடியோ ரெக்கார்டிங்ஸ், அவர்கிட்ட நாங்க மேற்கொண்ட விசாரணையோட பதிவுகள், இதெல்லாம் போட்டு நீங்க கிரில் பண்ணலாம். இந்த வழக்குல கிரில் பண்றதுக்கு என்ன இருக்கு நீங்க பாருங்களேன். 5 நாட்கள் ஒரே நாள் நீங்க 100 கேள்வி கூட வச்சுக்கோங்க. 100 கேள்வி என்ன இருக்கு நமக்கு? சார் நீங்க நான் என்ன கேட்கிறேன், டயத்துக்கு ஏன் வரல? காலைல என்ன பண்ணீங்க? தூங்கிட்டீங்களா? ஏன் வரல? 8:45 நீங்க ஏன் கிளம்புனீங்க? 8:45க்கு கரூர் நாமக்கல் வந்திருக்கு, ஏன் வரல? நீங்க வந்து உள்ளுக்குள்ள வரும்பொழுது உங்களுடைய தாவேக தரப்பிற்கு காவல்துறை ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களா? காவல்துறை முதல்ல இருந்து பர்மிஷன் டினை பண்ணாங்களா? இந்த மாதிரியான கேள்விகள் தானே. இதுல கிரில் பண்ற அளவுக்கு முதல்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா இதை ஏன் கிரில் பண்றாங்க அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக இதில் ஒரு அரசியலும் நிச்சயமாக இருக்கின்றது அப்படிங்கிறத நான் சேர்த்து பதிவு பண்றது. அரசியல் இருக்கிறது. ஆனால் விஜய் அதை எப்படி உணர்கிறார்? இன்னும் சொல்ல போனா விஜய்க்கு இதெல்லாம் புரியுதா புரியலையா, தாவேக்கோட நிர்வாகிகளுக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இல்ல 100 கேள்விகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கப்படும் அப்படிங்கிற ஒரு கருத்துமே இருந்துட்டு இருக்கு. கூட்டணிக்கு வரியா இல்லையா அந்த ஒரே கேள்விதான் இப்படிங்கிற கருத்துமே இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இல்லங்க, இதுல நான் 2 விதமா பார்க்கிறேன். இப்போ கூட்டணிக்கு விஜயை அழைப்பதற்கான ஒரு அழுத்தமா மட்டும் பார்க்கிறாங்க, நான் அப்படி புரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு பக்கம் விஜய்க்கு வந்து சிபிஐ மட்டும் கிடையாது. நீங்க இன்னொரு பக்கம் ஐடில அவருக்கு அபராதம் போட்டது சரி அப்படிங்கிறது ஒரு சைடு போயிட்டு இருக்கு. அவரோட ஜனநாயக படம் 9வது ரிலீஸ், சென்சார் போர்டு, சிபிஎஃப்சி எவ்வளவு பிரஷர் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பார்க்கின்றோம். இது மூணுமே ஏன் ஒரே நேரத்துல விஜய்க்கு நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கூட்டணிக்கான அழுத்தம் மட்டும் தானா, இல்ல கூட்டணியில கொண்டு வருவதற்கான அழுத்தம் மட்டும் தானா? இல்லை, நான் சொல்றேன். மெயின் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு விஜய் தரப்பு என்ன பண்றாங்க? காங்கிரஸ் எங்க பக்கம் இருக்கிறாங்க. முன்னாடியே நம்ம சொன்னேன், நீங்க வந்து அந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஜான் ஆரோக்கியசாமி என்ன டிக்ளேர் பண்றாரு, நம்ம 160 சீட் ஜெயிச்சிட்டோம். எத்தனை சீட்? 160 சீட். எப்படிங்க ஜெயிச்சோம்? காங்கிரஸ் நம்ம கூட தான் இருக்காங்க. காங்கிரஸ் நம்மளும் சேர்ந்து 160 ஜெயிச்சிருக்கோம். இதுல வந்து இன்னும் சில பேர் நாங்க எதிர்பார்க்கின்றோம். இந்தியா கூட்டணியில இருந்து சில பேர் எதிர்பார்க்கின்றோம். அன்புமணி ராமதாஸ் எதிர்பார்க்கிறோம். இந்த மாதிரி கதைகள்லாம் அவர் விட்டுட்டு இருக்காரு. பாமக வந்து யாராவது ஒருத்தர் வந்துருவாங்க. சோ நீங்க ஒட்டுமொத்தமாக நீங்க ஒரு நெரேட்டிவ் என்ன பண்றீங்கன்னா, காங்கிரஸ் எங்க பக்கமா இருக்கிறாங்க. இதுக்கு ஏற்றபடி காங்கிரஸ்ல இருக்கிற சில நபர்கள், நான் செக்ஷன் கூட சொல்ல மாட்டேன், சில நபர்கள், அவர்களுக்கு ஒரு ஆசை இருக்கிறது. என்ன ஆசை? நமக்கு வந்து 2029 நமக்கு 2029 நமக்கு பிரச்சனை. இன்னைக்கு நமக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க பேசுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, மாணிக் தாகூர் என்னவா இருக்காரு, எம்பியா இருக்காரு. ஜோதிமணி எம்பியா இருக்காங்க. சுதா இன்னைக்கு பேசுறாங்க. ஜோதிமணி, சுதா இவங்க எல்லாம் எம்பியா இருக்கிறாங்க. இவங்களுக்கு 2026 உனக்கு எம்எல்ஏ பிரச்சனையா கிடையாது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கம்ஃபர்டபுளா இருக்கேன். திமுக தயவால, இல்ல சொல்ல போனா இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியும் தயவால நான் ஜெயிச்சு நான் கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டு இருக்கேன். அப்ப என்னால வம்பளுக்க முடியும் அப்படின்னு வம்பளுக்கிற வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அவர்கள் எல்லோருக்குமே வந்து 2 காரணம். ஒண்ணு, அவங்களுக்கு ஸ்பாட்லைட், லைம் லைட்டுக்கு போகணும். சுதா மாதிரி இருக்கிற அவர்களுக்கு இன்னைக்கு லைம் லைட்டே கிடைக்க மாட்டேங்குது. என்னதான் பண்ணாலும் நமக்கு எந்த லைம் லைட்டும் கிடைக்க மாட்டேங்குது. மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்களுக்கு அவருக்கு என்ன பிரச்சனைனா, நீங்க ஆரம்பத்துல இருந்தே அவர் சில பிரச்சனைகள் பண்ணிட்டே இருக்காரு. நீங்க அவர் வந்து விஜய் பிரபாகரன் கிட்ட ரொம்ப சொற்பமான வாக்குகள் ஜெயிக்கிறாருன்னா அதற்கு ஒரு காரணம் திமுக அவருக்கு வேலை செய்யல. நான் ஓப்பனா சொல்றேன். நீ வந்து மாணிக்க தாக்கூர் சேட்டை பண்ணிட்டே இருக்காரு. அவர் எதுக்கு நம்ம ஜெயிக்க வைக்கிறோம்? இது நடக்கதான் செய்யும். எந்த கூட்டணி கட்சியிலையும் நீங்க வந்து ஒருத்தர் சரியா இருந்தாருன்னா அவருக்கு வேலை பார்ப்பாங்க, சரியா இல்லைன்னா வேலை பார்க்க மாட்டாங்க. அது பாஜக கூட்டணியா இருந்தாலும் காங்கிரஸ் கூட்டணியா இருந்தாலும் இதெல்லாம் இருக்கு அவர் பிரச்சனை. ஜோதிமணி அவர்களுக்கு செந்தில் பாலாஜி அங்கே பவர் சென்டரா இருக்காரு. அப்ப நம்மளால பெரிய கோல வச்ச முடியல. அப்ப நம்ம வம்பெடுத்து பார்க்கலாம். திருச்சி வேலுச்சாமிக்கு ஆரம்பத்துல இருந்து திமுக ஒரு ஒவ்வாமை இருக்கு. அதனால என்ன வேணாலும் நம்ம ஏதாவது செஞ்சு இந்த கூட்டணி காட்சி விடலாம். நம்ம காங்கிரஸ் நாசமா போனா கூட நமக்கு பிரச்சனை இல்ல. நமக்கு வந்து அதை பத்தி எந்த கவலையும் இல்ல, அக்கறையும் இல்லைங்கிற மாதிரி நபர்கள் இந்த ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியில இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, சேர்ந்து விஜய நெருங்குற மாதிரியான ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணிட்டே இருக்காங்க. ஜனநாயகனுக்கு ஒரு பிரச்சனையா, நாங்க வந்து குரல் கொடுக்கிறோம், கிறிஸ் சோழங்கிற வச்சு குரல் கொடுக்கிறோம், கே அழகிரி குரல் கொடுப்பாரு, பிரவீன் சக்கரவர்த்தி குரல் கொடுப்பாரு அப்படிங்கறது செய்ய பாஜக எந்த பாயிண்ட்ல வராங்கன்னு கேட்டீங்கன்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக அவங்களுடைய ஒற்றை கோஷம் என்பது காங்கிரஸ் இல்லாத பாரதம், காங்கிரஸ் முக்து பாரத் ஹிந்தியில, அதுதான் அவங்களுடைய கோஷம். இப்போ அவங்களோட பிரதான எதிரியான காங்கிரஸ தமிழ்நாட்டுல வளர்த்து விடுறதுக்கு விஜய் முயற்சிக்கிறார் அப்படிங்கறத அவங்களோட பார்வை. திமுக கூட்டணியில இருக்கிறாங்க. பட் திமுக கூட்டணியில இருக்கும் போது ஓரளவுக்கு கண்டெயின் பண்ணி அவங்க ஒரு 10 சீட் எம்பியில இருக்கிறாங்க, ஒரு 25 சீட் எம்எல்ஏ கொடுக்குறாங்க, ஓரளவு கண்டெயின் பண்ணி தான் இருக்கிறாங்க. இங்க பிரதானமான கட்சியாக திமுக தான் இருக்கு. பாஜகவிற்கு முதல் எதிரி காங்கிரஸ், 2ஆம் எதிரி தான் திமுக. ஃபர்ஸ்ட் வந்து காங்கிரஸை இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்கணும், அந்த குடும்பம் இருக்கக்கூடாது, ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் அழியணும் அப்படின்னு நினைக்கின்ற இடத்துல விஜய் மாதிரியான நபர்கள் மூலியமாக காங்கிரஸ் மறுபடியும் வலுப்பெறுவதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதுதான் பிரதானமான காரணம்.
சிபிஎஃப்சில இல்ல இருக்கிற இது வரைக்கும் இப்ப நீங்க இறங்கி சொல்றத வச்சு அடிக்கிறாங்க. பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் காங்கிரஸோட தலைமை விஜயை ஏத்துக்கணும் இல்லையா? அப்பதானே நீங்க சொல்ற அந்த நரேட்டிவ்க்கு செட் நிச்சயமா ஆகும். இல்ல அதுல தலைமையில என்ன சொல்லி அவங்கள யோசிக்க வைக்கிறாங்க. இப்ப ராகுல் காந்தியோ மற்றவங்க என்ன யோசிக்க வைக்கிறாங்கன்னா, நீங்க சொல்றீங்களே ஒரு சைடு கூட்டணி அழுத்தம் என்டிஏக்குள்ள போறதுக்கான வேலைகளாகவும் இருக்கும் அப்படிங்கிற பார்க்கும் பொழுது, ஒருவேளை அவர் 2026 அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ள போயிட்டாருன்னா, இந்த தேர்தலை ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கிறது வேற. 2029 இந்த கூட்டணி வலுப்பெற்ற கூட்டணியாக இருக்கும். ஏன்னா அதுல பாஜக, அதிமுக, அன்புமணி ராமதாஸ், விஜய் எல்லாரும் இருந்தாங்கன்னா, அப்ப 2029 நமக்கு இந்தியா கூட்டணிக்கு ஒரு டஃப்பான காம்படிட்டரா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால விஜயை நம்ம விட்டுற வேண்டாம், விஜய் நம்ம பக்கம் ஒண்ணு வச்சுக்கணும் இல்ல தனிச்சு வைக்கணும் அப்படிங்கறத அவங்களோட ஆசையாக இருக்கின்றது. இன்னும் ஒருபடி கேசி வேணுகோபால் போன்ற காங்கிரஸ் தலைவர்களுக்கு என்ன ஆசைன்னா, கேரளால நம்ம வின் பண்றதுக்கு விஜயோட வாய்ஸ் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி தெலுங்கானா சிஎம் டைம் பேசுறாங்க சில பேர். ஆந்திரால ஏன்னா அவருக்கு அசைன்மெண்ட் அடுத்து ஆந்திரால நம்ம ஜெயிக்க வைக்கணும் காங்கிரஸ் பார்ட்டி அப்படிங்கிறது ஒரு ஆசை இருக்கிறது. அதற்கு விஜய் வாய்ஸ் பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் இது வியாபாரமாகவும் நடக்குது. சில லாபிஸ்ட் இந்த மாதிரியான வேலைகளை பார்க்கிறாங்க. அதுல பெரிய அந்த வியாபாரமாகவும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ராகுல் காந்தி சொல்லும் பொழுது, ராகுல் காந்திக்கு என்ன ஒரு எண்ணம்னா, ஒருவேளை 2029 இந்த மாதிரி ஆயிடுமா? அவருக்கு இந்தியா கூட்டணிக்குள்ள வந்துட்டாருன்னா பிரச்சனையே இல்லை. ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் இந்தியா கூட்டணிக்குள்ள. அப்ப புதிதாக அவர் ஒருவேளை அங்க போயிட்டாருன்னா நமக்கு இது ஒரு போட்டியாக மாறுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. அதனாலதான் எம்பிஸா இருக்கிறவங்க இந்த விஷயத்தை பண்றாங்க. இது ஒரு விசமத்தனமான விஷயம் பண்றாங்க. ஏன்னா கடைசியா இந்த வருஷமே 2026லயே இந்த கூட்டணி மாறிடுமா, காங்கிரஸ் இந்த பக்கம் போவாங்களா? கண்டிப்பா போக மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு அன்டெஸ்டடா இருக்கிற விஜயோட நீங்க போய் சேர்ந்தீங்க அப்படின்னா, நான் சொல்றேன் அன்டெஸ்டட் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாலும் அவருக்கு இருக்கிற வாக்கு வங்கி ஒரு 10% 8% அந்த வாக்கு வங்கியோட காங்கிரஸ் வாக்கு வங்கி இணைக்க போகுதுன்னா யாருமே ஜெயிக்க போறது கிடையாது. காங்கிரஸ் கம்ஃபர்டபுளா இங்க ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது. இன்னைக்கு இந்தியா கூட்டணிக்குள்ள இருந்தாங்கன்னா காங்கிரஸ் கம்ஃபர்டபுளா ஜெயிப்பாங்க. அதை விட்டுட்டு நாங்க போய் விஜய கரத்தை வலுப்படுத்துறோம்னு சொல்லி சொன்னீங்கன்னா, உங்க கரமும் வலுவா இல்ல, அவர் கரமும் வலுவா இல்ல. 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவீங்க? மிஞ்சி போனா சில இடங்களில் டெபாசிட் வாங்குவீங்க, அவ்வளவுதான். இந்த நிதர்சனமான உண்மை காங்கிரஸ்ல இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய இல்ல அடுத்த முறை சட்டமன்ற உறுப்பினர்களாக மாற துடிக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஆனா இன்னைக்கு எனக்கு பிரச்சனை இல்லப்பா, என் வாய் சும்மா தான் இருக்கு, வம்பெழுப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமா தெரியாது. அதனால வம்பெடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மோட்ல போறாங்க. ஹை கமாண்டுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன எண்ணம் இருக்கு. ஆனா அவங்களே என்ன யோசிப்பாங்க, விஜய் தனிச்சு போட்டும் என்ன பெர்சன்டேஜ் வராருன்னு பார்க்கலாம், உண்மையிலே அவர் என்ன பெர்சன்டேஜ் வராருன்னு பார்க்கலாம், அது குறித்து அப்புறமா யோசிக்கலாம். சொல்ல போனா விஜய் ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் போயிட்டாருன்னா அவர் தொடர்ச்சியா அரசியல் இருப்பாரா இருக்க மாட்டாருன்னு தெரியாது. இல்ல நான் ரொம்ப கம்மியான பெர்சன்ட்ல இருக்கேன், நான் இந்தியா கூட்டணிக்குள்ளே வந்துடுறேன், எக்ஸிஸ்டிங் இந்தியா கூட்டணிக்குள்ளே வர்றேன் அப்படிங்கிறது கூட வரலாம். அப்படிங்கும்போது ஏன் நீங்க அவசரப்பட்டு இந்த விஷயத்தை செய்யணும்? இன்னொன்னு கேரளா போன்ற மாநிலங்கள்ல சில பேர் சொல்றது ஆட்டோமேட்டிக்காவே காங்கிரஸ் வெல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் இன்னைக்கு பினராயி விஜயன் மேல சில அதிருப்திகள் இருக்கு, அதனால வெல்லக்கூடிய இடத்துல இருக்கு. இதை ஏன் விஜய்க்கு அந்த கிரெடிட் நீங்க கொடுக்கறதுக்கான வேலைகளை பாக்குறீங்க? இதுல ஓரளவுக்கு ரொம்பவே தெளிவா இருக்கிற யாரு கேட்டீங்கன்னா, கர்நாடகால இருக்கிற சித்தராமையாவும் டிகே சுகர் மட்டும் அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. விஜய் கொண்டு காங்கிரஸ் நீங்க வலுப்படுத்துன்னு சொல்றதெல்லாம் முட்டாள்தனமான வேலை. அந்த வேலைகளை பண்ணாதீங்க, இது தேவையில்லாத வேலை அப்படிங்கிறது அவங்க சொல்றாங்க. காங்கிரஸ்குள்ள இந்த மாதிரியான வித்தியாசமான குரல்கள் இருக்கு. பட் அல்டிமேட்லி இந்த லாஸ் யாருக்கு? ஒருவேளை காங்கிரஸ் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா இந்த லாஸ் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது கண்டிப்பாக எலக்டோரலி காங்கிரஸ்க்கு தான் இருக்கும். இந்த தேர்தலில் நாங்க போறோம் சார், நாங்க துணிஞ்சு போறோம்னா திமுக தயவுசெய்து போங்கப்பான்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப ரொம்ப பிடிவாதம் பிடிச்சா நீ போய்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது நாடாளுமன்ற தேர்தல் கூட கிடையாது, சட்டமன்ற தேர்தல். என்கிட்ட விசிக இருக்கு, மதிமுக இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, சின்ன சின்ன கட்சிகள் இருக்காங்க. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க. செயல் த்ரூ பண்ணிடுவேன், எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. போ தயவுசெய்து போ, உனக்கு கொடுக்குற 25 சீட்டை நான் விசிக்கும் மதிமுக கம்யூனிஸ்ட் நான் பிரிச்சு கொடுத்தேன்னா இது சந்தோஷமா அவங்க வேலை செய்வாங்க, தயவுசெய்து எடுத்துட்டு சொல்லிடுவாங்க. லாஸ். இன்னொரு லாஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா அது விஜய்க்கு. காங்கிரஸ் ஒவ்வொரு எம்பியும் விஜயை ஆதரிச்சு ட்வீட் போட விஜய கண்டிப்பா மிதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதான் நடக்கும். என்ன நடக்கும்? ஜனநாயக படம் அதான் சொல்றேன் இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு காங்கிரஸ் விஜய் நெருங்குறதுல விருப்பம் இல்ல. காங்கிரஸ் விஜய் தேவையில்லாம வளர்த்து விட்டுறாரு. நாங்க ஒன்றமில்லாத காங்கிரஸை வளர்க்கறதுக்கு நீங்க வேலைகள் பாக்குறீங்க, அது பண்ணாதீங்க அப்படிங்கறத அவங்களோட நோக்கம். ஏன்னா காங்கிரஸ அழிக்கணும் அப்படின்னு நினைக்கின்ற பாஜக காங்கிரஸை வளர்த்து விடுறன்னு நினைக்கிறா. ஏன்னா அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கு? விஜயோட நேச்சுரல் மைண்ட் செட்ங்கிறது, விஜயோட சொல்லும்போது ஜான் ஆர்பிஸோட நேச்சுரல் மைண்ட் செட், நம்ம இந்தியா கூட்டணிக்கு கூட போகலாம், ஆனா இந்தியா கூட்டணிக்குள்ள போக கூடாது, நம்ம பாஜக எதிர்த்து அரசியல் செய்யணும்னு அப்படி ஒரு மைண்ட் செட்ல இருக்க. அவனோட சொல்ல தனிச்சு கூட போ, எனக்கு பிரச்சனை இல்லை, நீ ஏன்னா காங்கிரஸை வளர்த்து விடாது அப்படிங்கிறது இவர்களோட குரலாக இருக்கின்றது. அதுதான் சிக்கல். இப்போ நீங்க தொடர்ச்சியாக காங்கிரஸ் உங்க பக்கம் வர மாதிரியான ஒரு நெரேட்டிவ் வர விஜயோடைய படம் இன்னும் தள்ளி போகும். விஜய்க்கு இன்னும் மேலும் சிக்கல் வரும். இந்த சிபிஐ விசாரணை 5 நாட்கள் நடக்கும். அடுத்த மாதமும் இந்த விசாரணை தொடரலாம். இப்படிதான் போகும். சோ உண்மையான பிரதானமான எதிரி விஜய்க்கு யாருன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் எதிரி, கொள்கை எதிரிலாம் தாண்டி இன்னைக்கு உண்மையான எதிரி காங்கிரஸ் தான் நான் சொல்லுவேன்.
நீங்க சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு தியரியுமே பார்க்க வேண்டியிருக்கு. என்ன அப்டின்னா, நீங்க சொன்ன மாதிரி சென்சார் போர்டு ஒரு பக்கம், சிபிஐ விசாரணை ஒரு பக்கம், ஐடி விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு விஜய் பாஜகவுக்கு எதிரானவர். பாஜகவுக்கும் விஜய்க்கும் சம்பந்தமே இல்ல. அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ செட் பண்றதுக்காக முன்னிறுத்தப்படுகிறதா? அப்படிங்கிற பார்வையும் இருக்கு. நிச்சயமா இருக்கு. அந்த பார்வை இருக்கத்தான் செய்கிறது. அந்த பார்வை எங்க வலுப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த 3 சிக்கல் நடந்துகிட்டு இருக்கு. இந்த 3 சிக்கல் நடக்கும் பொழுதும் 3க்கும் விஜய் வாய் மூடி மௌனமாக இருக்கின்றார். நான் என்ன சொல்றேன், நீங்க இப்போ இந்த சிபிஎஃப்சி குறித்து கேவின் ப்ரொடக்ஷன்ஸுக்கு இல்ல ஹெச் வினோத்துக்கு பேசுற தயக்கம் இருக்கலாம். ஏன்னா கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஆப்வியஸ்லி அடுத்தடுத்த படங்கள் நான் செய்யணுங்க, நான் ஏங்க பிஜேபியை பகிச்சுக்கணும், பிஜேபி பகிச்சுக்கிட்டேன்னா அடுத்தது ரைடு ஈடு விடுவானுங்க, தேவையில்லாம வேலைங்க அப்படிங்கிறது அவரோட யோசனையாக இருக்கலாம். ஹெச் வினோத்துக்கு நான் அடுத்தடுத்து படங்கள் பண்ணணுங்க, ஜனநாயகனுக்கு பிறகு என்னோட படம் கிடைக்குதா கிடைக்கலான்னு தெரியல, நான் ஒரு சூப்பரா படம் எடுத்து வச்சிருக்கேன், அப்ப எனக்கும் சிக்கல் இருக்கு, நானும் வாய் மூடிட்டு தான் இருப்பேன், நான் மேடையில வேணா முன்ன பின்ன ஒரு தளபதி படம் நான் டயலாக் எல்லாம் பேசுவேன், ஆனா என்னால பண்ண முடியாது அப்படின்னு அவரும் ஒதுங்கி இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. கேரியரே விட்டுட்டு வர போறாருங்க விஜய், ஒட்டுமொத்த கேரியருமே விட்டுட்டு வர போறாரு. அவருக்கு என்ன பிரச்சனை? ஒன்றிய பாஜக அரசாங்கம் என்னுடைய படத்தை வேண்டுமென்றே முடக்குகிறது. நீ கம்பாரிசன் எல்லாம் போயிட்டாங்க. அவங்க வந்து எம்ஜிஆர் மாதிரி உலகம் சுற்றும் வாலிபன். எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, நீங்க என்ன ஆமா. பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுக்குள்ள முடங்கி உட்கார்ந்துருக்காரு விஜய். இப்பயும் என்ன பண்றது தெரியலையேப்பா. இல்ல ஃபர்ஸ்ட் சிபிஎஃப்சி உலகம் ஓகே சுற்றும் முடக்குறாங்க வாலிபன் சார். எம்ஜிஆருக்கு கழிக்கப்பட்டதே எல்லோருக்கும் கிடையாது. ஓப்பனா தெரியும் யார் இதை முடக்குறாங்க. பாஜக சிபிஎஃப்சி மூலமாக முடக்குறாங்க. அப்போ விஜய் என்ன சொல்லணும், விஜய் என்ன செய்யணும்? விஜய் பேசணும், ட்வீட் போடணும், இறங்கி பேசணும், வீடியோல பேசணும், பிரஸ் கூப்பிட்டு பேசணும். இது எதுவுமே செய்யாம விஜய் மௌனமா இருக்கும் பொழுதுதான் என்ன எல்லாருக்கும் அந்த நரேட்டிவ் போறாங்கன்னா, ஒருவேளை 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேரும் அன்கோல இருக்காங்களோ, 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்களோ, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிற காரணத்தினாலதான் விஜய் மௌனமா இருக்காரு. நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் அழுகிற மாதிரி அழுகிறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்களோ அப்படிங்கிறது இருக்கு. பிஜேபி இன்னைக்கு என்ன டாக் போட்டுட்டு இருக்காங்க, பிஜேபி ஃபியர்ஸ் ஜனநாயகனா? அத உங்க தலைவர் ஜனநாயகனே சொல்ல மாட்டேங்கிறாரு. இவன் டாக் எல்லாம் இல்ல போடுறாங்க. பாஜக வந்து விஜயை பார்த்து பயப்படுகிறதா அப்படிங்கிறதுதான் இப்போ ஒரு டேகா இருக்கு. இல்ல அதுல 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 2 பிரச்சனைங்க, 2 பிரச்சனை. ஒண்ணு, இந்த இந்த டேக விஜய் போடுவாரா? அவர் போட மாட்டார். விஜய் போட மாட்டார். இன்னொன்னு, சிபிஐல ஏற்கனவே உங்க அண்ணன் அடி வாங்க போறாருங்கிற நேரத்துல நீ சும்மா இருக்கிற சிபிஐ தூண்டி விடுற மாதிரி உண்மையிலேயே ஆதவர்ஜனை வந்து எப்படி விஜய் காலி பண்றோம் சில ஸ்பீச் எல்லாம் விடுறாரோ, என் தலைவனை தொட்டு பார், கை வச்சு பார் அப்படி சொல்லி எப்படி தூண்டி விட்டு அவர் காலி பண்றாரோ, அதே மாதிரி இந்த விர்ச்சுவல் வாரிசா இருக்கிறவங்களும் புரியாம இல்ல சொல்ல போனா இல்ல ஜானோட பேச்சை கேட்டுட்டு விஜய் காலி பண்றதுக்கான வேலைகளை உள்குத்து வேலை பாக்குறாங்களும் தோணுது. நீங்க சிபிஐ ஆபீஸ் போயிருக்கும் போது ஒருத்தர் யாராவது பிஜேபி ஃபியர் ஜனநாயகன் யாராவது போடுவாங்களா? எனக்கு புரியல. நீ என்னைக்கு போடணும்? 9ஆம் தேதி ட்வீட்டை போட்டிருக்கணும். உண்மையிலே வந்து நீங்க வந்து அவ்வளவு என்ன சொல்றது, அவ்வளவு வீரமானவர்கள், நாங்க ரொம்ப வீரமானவர்கள், எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, நாங்க பயந்தாங்க இல்லைங்க நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா பிஜேபி ஃபியர் ஜனநாயகன்ங்கிற ட்வீட்டை 7ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கணும். சிபிஎஃப்சில பிரச்சனை கோர்ட்டுக்கு போயிடுச்சுல, கோர்ட்டுக்கு போன உடனே உங்களுக்கு தெரியல பாஜக தான் காரணம் தெரியும்ல, அன்னைக்கு நீங்க போட்டிருக்கீங்கன்னா சூப்பர்ப்பா, டிவிக்கு என்ன மாதிரி போட்டு அடிக்கிறாங்க பாருப்பான்னு இருந்திருக்கும். அன்னைக்கு அவங்க வந்து சிபிஎஸ்சிக்கு பதிலா சிபிஎஸ்சிக்கு போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு நம்ம என்ன ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க அந்த டைம்ல. பண்றது? ஆமா ஆமா இல்ல அதோட ஒண்ணு சொல்றேன், அவங்க வந்து அவங்களோட முழு நோக்கமும் நமக்கு வந்து சிபிஎஃப்சி சிபிஐ இல்ல வந்து ஐடி எல்லாம் பிரச்சனை இல்ல, நம்மளோட முழு பிரச்சனை பராசக்தி. பராசக்தியை எப்படி காலி பண்றது, சிவகார்த்திகேயன் எப்படி காலி பண்றது, சிவகார்த்திகேயனுடைய குடும்பம் வரைக்கும் எப்படி இழுத்து பேசுறது, அவரை எப்படி மட்டப்படுத்துறது. படமே ரிலீஸ் ஆகலங்க, காலைல 7 மணிக்கு ஒருத்தர் எழுதுறாங்க பராசக்தி டிசாஸ்டர்னு. எங்கடா நீ எல்லாம் படம் பார்த்தேன்னு எனக்கு புரியவே இல்லை. அவங்களோட இவங்களோட தற்கொலைகள் சொல்ற ஏன் சொல்றோம்னா, நீங்க வந்து ஒட்டுமொத்தமாக என்ன பிரச்சனை ஓடி, அரசியல் ரீதியாக என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, ஆனா நீங்க மறுபடியும் நான் இந்த சினிமா சண்டையில தான் இருப்பேன், அதை தாண்டி என்னால வரவே முடியாது, நீங்க என்னதான் என்ன இழுத்து பாத்தீங்கன்னாலும் நான் மறுபடியும் ரஜினிகாந்த் ரசிகர்களை, அஜித் ரசிகர்களை, விஜய் ரசிகர்கள், விமல் ரசிகர்களை, இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் ரசிகர்களை, எல்லா ரசிகர்களும் தான் ஒம்பளிப்பேனே தவிர எனக்கு அரசியலே தெரியாதுங்கிற தற்குறித்தனத்தை மறுபடியும் காமிச்சிட்டே இருக்காங்க. சோ அன்னைக்கு உண்மையிலே சொல்ற மாதிரி அவங்க வேற விஷயத்துல பிஸியா இருந்தாங்க. இன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த ட்வீட்டையோ இந்த மெசேஜையோ இந்த வீடியோவையோ பேசி இருக்க வேண்டிய விஜய் அழுத்தம் திருத்தமாக, நான் இன்னும் சொல்றேனே, இன்னைக்கு சிபிஐ உண்மையிலே விஜய் வந்து ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி தான். நான் வந்து உண்மையான தலைவனா இருந்தா சரியான ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு கூட பிரஸ் மீட் பண்ணி என்ன சொல்லிருப்பேன், போறதுக்கு முன்னாடி சிபிஐ விசாரணைக்கு வந்திருக்கேன், நீங்க என்ன நினைச்சீங்கனாலும் என்ன வளைக்க முடியாது இப்படி சொல்லிருந்தானா, அப்பா விஜய் தானே ஒரு உண்மையிலேயே ஒரு பெரிய மனுஷன், இன்னைக்கு தமிழ்நாட்டு அவன மாதிரி தலைவனே கிடையாதுப்பான்னு ஆயிருக்கும். என்னதான் என்ன கொஸ்டின் பண்ணாலும் கொஸ்டின் நான் பதில் சொல்லுவேன், நான் நியாயமா என்ன கேள்விகளுக்கு. ஆனால் இதை யாரேனும் இதன் மூலியமாக என்னை வேறு ஒரு கூட்டணிக்குள் அழைக்க முடியும் என்று நீங்கள் நினைத்தால் அதில் நீங்கள் பொய்த்து போவீர்கள்.
உண்மையிலேயே எந்த ஒரு தலைவனும் அப்படிதான் பேசியிருப்பான். ஆனா இன்னைக்கு நான் மௌனமா வாய் மூடிட்டு போவேன். என்னுடைய படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் வாய் மூடிட்டு இருப்பேன். நான் இன்னொரு படி மேல போய் சொல்றேன். விஜய் பராசக்திக்கும் சேர்த்தே பேசியிருக்கணும். பராசக்திக்கும் சரி, என்னுடைய படத்திற்கும் சரி, எத்தனையோ படங்களுக்கு சென்சார் கட் சிபிஎஃப்சி பண்ணிருப்பாங்க. தொடர்ச்சியாக கட் பண்ணிட்டே இருக்கீங்களே. ஏங்க நீங்க அறிஞர் அண்ணா எல்லா இடத்துலயும் கோட் பண்றாரா இல்ல விஜய்? எல்லா இடத்துலயும் அறிஞர் அண்ணா, சொல்ல போனா திமுக மறந்துட்டாங்க, திராவிட கட்சிகள் மறந்துட்டாங்க, நாங்க தான் அண்ணா. அந்த அண்ணாவுடைய வசனத்தை ஒருத்தன் கட் பண்ணிருக்கான்னா, நீ ஆளா நீ சொல்லிருக்கணும்ல. திமுக கூட பயப்படுறாங்க, நான் தாங்க முதல்ல பேசுறேன், நீ முன்னாடி போய் பேசிருக்கணும்ல. அது பராசக்தியோ பராசக்தி இல்லையோ, சிவகார்த்திகேயன் இல்லையோ, சுதாகர், அதெல்லாம் கவலை இல்ல. அறிஞர் அண்ணாவின் வசனத்தை நீக்குவதற்கு நீங்கள் யார் அப்படின்னு நீங்க கேட்டிருந்தாருன்னா, இது விஜய் மாதிரியான ஒரு தலைவன் தான் தமிழ்நாடு தேடிட்டு இருக்குங்கிற அளவுக்கு போயிருக்கும். ஆனா நீங்க உங்களுடைய படத்துக்கும் பேச மாட்டேன், அறிஞர் அண்ணாவிற்கு ஒரு பிரச்சனைனாலும் நான் பேச மாட்டேன், அவருடைய வசனங்கள் கட் பண்ணாலும் பேச மாட்டேன், தீ பரவட்டும்ங்கிறது நீதி பரவட்டும் சொன்னாலும் நான் பேச மாட்டேன், எதற்குமே பேச மாட்டேன்னா நீங்க எவ்வளவு பெரிய கோழையா இருக்கீங்க. அப்போ நீங்க கரூர்ல நீங்க ஒரு கோழை என்பதை உலகத்திற்கு நீங்க காட்டினீங்கன்னா, அந்த கோழைத்தனத்தோட மட்டுமே நான் தொடர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நீங்க காமிக்கிறீங்க. நான் சொல்றேன், கரூரும் ஒரு எக்ஸலண்டான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துச்சு. இதுவும் ஒரு வாய்ப்பு நான் சொல்றது, ஒரு தலைவனாக மாறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. யாருக்குமே 2வது முறை கிடைக்காது. விஜய்க்கு 2வது முறை கிடைத்திருக்கிறது. ஆனால் அந்த வாய்ப்பை அவர் தவறு விடுகிறாராக இருக்கார். அவர் கண்டிப்பா தவறு விட்டுட்டே இருக்கார். சிபிஎஃப்சி எதிர்த்து குரல் கொடுத்திருக்காரு. இன்னும் சொல்ல போறேன், இன்னொன்னு ஒரு படி சொல்றேன், சிபிஎஃப்சியே வேண்டாம். எதற்காக சென்சார் போர்டு? கேள்வி கேளுங்க விஜய். இப்ப ராம்கோபால் வர்மா கேட்டார் இல்லையா, வாட் இஸ் த நீட் ஃபார் சிபிஎஃப்சி? பெரிய ட்வீட் போடுறாரு. எதுக்குங்க இன்னைக்கு 9 வயது பையன் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறான், வீட்டுல உட்காந்து பாத்துட்டு இருக்கான். 12 வயசு பையன் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறான், வீட்டுல உட்காந்து பாத்துட்டு இருக்கான். இதுல ஏதாவது சென்சார் பண்ண முடியுதா? உங்களோட போன்ஸ்ல என்ன வேணாலும் நீங்க பார்க்கலாங்கிற இடத்துல இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இன்னும் எத்தனை காலத்துக்கு 16+, 13+ இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க போறீங்க? யூஏங்கிறது ஏங்கிறது என்ன சொல்லிட்டு இருக்க போறீங்க? எல்லாருக்கும் எல்லாமே போய் கிடைக்குது. இது இதே ஒரு திருட்டு சீரியல ஜனநாயகனோ பராசக்தியோ வந்துருச்சுன்னா யாரும் பார்க்க மாட்டேன்னு சொல்ல போறாங்களா? பார்த்துதான் இருக்க சின்ன பசங்க பார்ப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ண முடியும்? இல்ல ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு அன்சென்சார்ட் கட் நெட்ஃபிளிக்ஸ் நாளைக்கு போடுறாங்க, என்ன பண்ணுவீங்க நீங்க? போட முடியுமா, போட முடியாதா? நீ ஓடிடில வர்றோம், ஓடிடில சென்சார் இருக்கா? ஓடிடில என்ன வேணாலும் நம்ம பார்க்கலாம். 13+, 15% எதுவுமே கிடையாது, சென்சார் எதுவுமே கிடையாது. அப்ப அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அப்ப விஜய் உண்மையிலேயே ஒரு தலைவனாக சென்சார் போர்டின் அவசியமே இல்லை, சென்சார் போர்டுக்கான அவசியம் குறைந்து விட்டது, சென்சார் போர்டை நீக்குங்கள், இப்படி எல்லாம் பேசியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்பா அற்புதமான தலைவர் விஜய்னு ஆயிருக்கும். அகில இந்திய அளவிலே சொல்லியிருக்கேன், அகில இந்திய அளவுல போயிருப்பார். உண்மையிலே பெரிய லீடர் தான் போட்டிருக்கு விஜய். இவ்வளவு பெரிய அறிவாளியா நினைச்சிருப்பாங்க. ஆனா எதுக்குமே நான் பேச மாட்டேன். என் பிரச்சனைக்கு நான் பேச மாட்டேன், அடுத்தவன் பிரச்சனைக்கு பேச மாட்டேன், மக்கள் பிரச்சனைக்கு பேச மாட்டேன். எதுக்குதான் நீங்க பேசுவீங்க? எனக்கு புரியவே இல்லை. இல்ல, இந்த கரூர் விஷயத்திலயுமே விஜய் பேசல, அதுக்கு பதிலா முதலமைச்சர் அவர்கள் பேசியிருந்தாங்க. இப்போ இந்த விஷயத்திலயுமே விஜய் பேசல, அதுக்கு பதிலா முதலமைச்சர் பேசியிருக்காங்க. பட் ஆனா இவங்க இன்னும் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்ல. அதுதாங்க தலைவனுக்கான அழகு. அதுதான் தலைவனுக்கான அழகு. நான் எனக்கு பராசக்தியா ஜனநாயகனாங்கிற முக்கியம் இல்ல. சிபிஎஃப்சி என் தமிழ் படத்தை முடக்கிறியா, இல்ல சிபிஎஃப்சி ஒட்டுமொத்தமாக திரைத்துறைக்கு எதிராக வேலை செய்ய நான் கேள்வி கேட்பேன். சிபிஐ ஆயுதமா நீங்க செயல்படுறீங்க. உங்களோட படம் காஷ்மீர் ஃபைல்ஸ்க்கு ஏதாவது சிபிஎஃப்சி எத்தனை கட் பண்ணீங்க? ஏதாவது கட் பண்ணீங்களா? தெரியல. உங்களுக்கு சாதகமான ஒரு படம், இப்ப மன்மோகன் சிங்கை பத்தி மோசமான படம் எடுத்தீங்க, அதெல்லாம் சிபிஎஃப்சி கட் பண்ணிச்சா? இல்ல. இந்திரா காந்தி பத்தி மோசமா படம் எடுப்பீங்க, அது சிபிஎஃப்சி கட் பண்ணிச்சா? கிடையாது. அதெல்லாம் கட் பண்ண மாட்டோம். நீ கேரளா ஸ்டோரி எவ்வளவு மோசமான சித்தரிப்பு, அந்த சித்தரிப்புக்கு ஏதாவது சிபிஎஃப்சி கட் பண்ணிச்சா? என்ன கட் பண்ணுச்சு? எது கட் பண்ணல? அப்ப அதெல்லாம் நாங்க அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு சிபிஎஃப்சி எல்லா படங்களுக்கும், தமிழ் படங்களா சும்மா கட் பண்ணி போடு. நான் என்ன மைண்ட்ல நினைக்கிறேன் அதுதான். இதுல பொது சிந்தனை இருக்கு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு பிடிக்கல அந்த சீன். நான் சொல்றேன், நீ யாருக்கு முதல்ல உனக்கு அந்த தகுதி எங்க இருந்து வந்துச்சு? அந்த 5 பேர் எந்த அடிப்படையில் நீங்க உள்ள வர்றீங்க? நான் 100 படம் எடுத்து நான் சத்யஜித்ரேன்னு சொல்லிட்டு வரீங்களா? இல்ல, உனக்கும் சினிமாவுக்கும் சம்பந்தமே இல்லாத உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு நான் சங்கியா இருந்தேங்க. சிபிஎஃப்சி என்னப்பா எதுலப்பா நீ போற? சார் சிபிஎஃப்சில ஒரு வேலை கிடைக்குமா? சங்கியா இருக்கேன். போ பரவாயில்ல, போ, சும்மா தான் உட்கார்ந்துருக்கு, ஒரு 5 பேர் உட்காரு போய். உனக்கும் திரைத்துறைக்கும் என்ன சம்பந்தம்? என்ன பண்ணிருக்க? கேமரா வச்சு நீ படம் எடுத்திருக்கியா? நீ டைரக்டரா? அட்லீஸ்ட் ஒரு தயாரிப்பாளரா? ஏதாவது பண்ணிருக்கியா? எதுவுமே நான் பண்ணதில்லை. இது எப்படின்னா கிரிக்கெட் செலக்டர் சம்பந்தமே இல்லாம ஒரு அரசியல்வாதி எப்படி? இப்ப ஜெய்சாக்கும் கிரிக்கெட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஜெய்சாந்த் உட்கார்ந்துட்டு இருக்காருல்ல, ஜெய்சாக்கும் கிரிக்கெட்டுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. என்ன சம்பந்தம்? அமித்ஷாவோட பையங்கண்ணா, அது பத்தாதாங்க எனக்கு, நான் ஐசிசிக்கே சேர்மன் ஆவேங்க. அதே மாதிரிதான் இங்கே நடக்குது. அப்போ எந்தவித சம்பந்தம் இல்லாத ஆள் உட்காரச்சுன்னா அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்? தமிழ் படத்துல ஏதாவது கான்ட்ரோவர்சியா வருதா? கட் பண்ணி கொடு. கான்ட்ரோவர்சின்னு கிடையாது. கான்ட்ரோவர்சி என்னங்க? அவங்களுக்கு பிடிச்சதான் எல்லாம் கான்ட்ரோவர்சி தான். நமக்கு பிடிக்கிறதா இருக்கணும் படம், நம்ம பாக்குறதுக்கு அழகா இருக்கணும், அதுதான் முக்கியமே தவிர வேற எதாவது அடிச்சு தள்ளு.
அதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டியான்னு கேளு, இதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டியான்னு கேளு, இந்த வார்த்தையை மியூட் பண்ணு, அந்த வார்த்தையை மியூட் பண்ணு, இதுக்கு ஒரு கட்டடி, அதுக்கு ஒரு கட்டடி, 33 கட்டு, 43 கட்டு அடிச்சு விடு, பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. ஏதாவது கேள்வி கேட்டா ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க 40 நாளைக்கு முன்னாடி ப்ராசஸ் நீங்க ஃபாலோ பண்ண, எங்களை ப்ரெஷர் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்க சொல்லி மலிப்பிக்கலாம். அதுக்காக நம்ம ஆட்கள் செட் பண்ணி வச்சிருக்கோம். கோர்ட்டுக்கு போனாலும் நம்ம அதை சொல்லிக்கலாம். இதெல்லாம் கண்டிக்க வேண்டியவர் விஜய். நான் கண்டிக்கிறேன், நீங்க கண்டிக்கிறீங்க. நம்ம ஒரு பொது நோக்கோட நம்ம என்ன சொல்றோம், ஜனநாயகனோ பராசக்தியவங்க தப்புங்க, சிபிஎஸ்சி செய்யற தப்புங்க. எனக்கு ஜனநாயகன் பிடிச்சிருக்கு பிடிக்கல, எனக்கு விஜய் பிடிச்சிருக்கு பிடிக்கல, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஜனநாயகன் படமோ இல்ல பராசக்தி படமோ, படத்திற்கு சிபிஎஃப்சி இந்த மாதிரி விளையாடுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நான் ஓப்பனா சொல்றேன். விஜய்ல சொல்லிருக்கணும். நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க, நீங்க கட்சி தலைவன், எல்லா படங்களுக்கும் நீங்கள் பேசணும். பராசக்திக்கு ஏன் இந்த பிரச்சனை பண்ற, ஜனநாயகனுக்கு ஏன் இந்த பிரச்சனை பண்ற, பேசணும்ல. இல்ல கட்சி தலைவர் அப்படிங்கறத தாண்டி சினிமா நடிகராவே அவர் வந்து பேசியிருந்திருக்கணும்ல இந்த விஷயத்துக்காக. 30 வருஷத்துக்கு மேல சினிமா துறையில இருந்திருக்கவரு. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா சினிமாவோட எந்த பிரச்சனைக்காக விஜய் நின்றுருக்காரு இது வரைக்கும்? இன்னைக்கு வந்து தொழிலாளர்கள் பிரச்சனை இருக்கு, பெப்சி தொழிலாளர்கள் பிரச்சனை இருக்கு, விஜய் நின்றுருக்காரா? கிடையாது. இல்ல பயங்கரமான கடன்ல இருக்கு. இப்ப விஜயகாந்த் வந்து அந்த சங்கத்துக்கு போய் கடுமையான கடன் இருக்கும் போது அந்த நிர்வாகத்தை சீர்படுத்தி கடனை அடைச்சு லாபகரமாக மாத்திட்டு வந்தார். அந்த மாதிரி அதுல பெரிய கான்ட்ரிபியூஷன் விஜய்க்கு இருக்கா? கிடையாது. இல்ல சினிமால வந்து நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, நிறைய டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, பேசினாரா? கிடையாது. சினிமா நடிகைகள் குறித்து கொச்சையாக சில பேர் பேசுகிறார்கள், பாலியல் துன்புறுத்தல் கொடுக்குறாங்க, பேசியிருக்காரா? கிடையாது. ஏங்க கூட நடிச்ச த்ரிஷா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீங்க வந்து மன்சூர் அலிகான் மோசமா பேசினாரு, விஜய் வாய் திறந்து பேசினாரா? கிடையாது. அவங்களோட சக நடிகைகள் பல பேர் வந்து இந்த இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க, பேசினாரா? கிடையாது. எதுக்குத்தான் விஜய் பேசியிருக்கார்? இல்ல நீங்க வந்து ஐடி ரைடெல்லாம் வருது, நான் அதுக்காக பேசுறேன், கிடையாது. எதற்குமே விஜய் பேசியது கிடையாது. தன்னுடைய இல்ல பிளாக் டிக்கெட் நிறைய வித்துக்கிட்டு இருக்கோம் நாங்க, அதுக்குதான் பேசியிருக்காரு, அதுவும் கிடையாது. அவருக்கு என்னன்னா நான் படம் நடிக்கணும். எதுக்கு புரியல. இப்படி எதுக்குமே பேசாதவரு தலைவனா இருந்து என்ன செய்ய போறாரு? அதுதான் நான் சொல்றேன். நீங்க உங்களுடைய துறையில இது வரைக்கும் எதற்காக பண்ணிருக்கீங்களா? இல்ல இன்னும் சொல்ல போனா இப்ப சினிமாக்காரங்க சில நேரம் சில போராட்டங்களை முன்னெடுப்பாங்க. நீங்க கூட நீ பாத்துருக்கலாம், ஈழம் பிரச்சனை தீவிரமா நடக்கும் பொழுது எல்லா சினிமாக்காரர்களும் போராட்டம். அதுல இன்னைக்கும் அந்த வீடியோ சர்ஃபேஸ் ஆகுது. ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க. சில பேர் 50,000, 1,00,000. விஜய் மக்கள் இயக்கம் 500 ரூபாய். எவ்வளவு? 500 ரூபாய். ஒட்டுமொத்த கான்ட்ரிபியூஷனை விஜய் இதான் பண்ணிருக்காரு. அதுல கூட அவருக்கு பெரிய மனசெல்லாம் கிடையாது. ஓகே அள்ளி கொடுப்போம், இல்ல வேற ஒரு பிரச்சனை நடந்துச்சு அதுக்கு நம்ம அள்ளி கொடுப்போம், இல்ல. உங்க ரசிகர்களாக இருப்பவர்கள் அங்க உடனே சொல்லுவாங்க, நாங்க வந்து சாப்பாடு போடுறோங்க, நாங்க மெடிக்கல் கேம்ப் நடத்துறோங்க. அதுல நடக்கிற ஊழல் சொல்லவா? டெய்லி வந்து சாப்பாடு போடுறாங்கன்னு ஒரு கதை ஓடிக்கிட்டே இருக்கு. டெய்லி வந்து தளபதி சிற்றுண்டி ஏதோ ஒண்ணு பண்றாங்க இல்லையா? நீங்க நிறைய இடத்துல பாத்திருப்பீங்க. அதுல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆளு 3000 ரூபாய் வாங்குறாரு. நீங்க உதாரணத்துக்கு உங்களோட பிறந்த நாள், சார் பிறந்த நாளைக்கு நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன், 3000. சரிமா 3000 கொடுத்துரு. அதுக்கு உண்மையில ஆகிற செலவு தெரியுமா? 1500 ரூபாய். 1500 ரூபாய் கமிஷன் அடிக்கிறதுக்காக ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்காங்க. இவங்க தான் வந்து அரசாங்க திட்டத்தை பத்தி பேசுறாங்க. டெய்லி வந்து 1000 நடக்குது. இது நடக்குதுங்க, டெய்லி நடக்குது. இது காசு கொடுக்கறவனே சொல்றான், சார் நான் கூட உண்மையிலே இவங்க வந்து ரொம்ப நல்ல மனசோட பண்றாங்க போலன்னு நினைச்சேன் சார். ஒரு பையன் சொல்றான், இவங்க அதுலயும் காசு அடிச்சிட்டு இருக்கானுங்க. நீங்க வந்து குருதிக்கொடை செயல்படவே இல்லை எங்கேயுமே. புஷியானந்த் சொன்னா ஒரு பயங்கர லிஸ்ட் எல்லாம் சொல்லுவார். தளபதி குருதிக்கொடையும் பாரு, அந்த திட்டம் பாரு, இந்த திட்டம் பாரு, நாங்க நிறைய சாப்பாடு போறோம், நிறைய மெடிக்கல் கேம்ப், எல்லாவற்றிலும் எப்படி ஊழல் செய்வது அப்படிங்கறதா உங்களோட பிரதானமான நோக்கமாக இருக்கும். இப்ப விஜய் உண்மையிலேயே இந்த சமூகத்திற்கு தங்களுடைய மக்கள் இயக்கம் மூலியமாக செய்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறார்? பிளாக்ல டிக்கெட் வித்திருக்கார். புஷியானந்த வச்சு நீ பிளாக்ல ஒரு நாள் டிக்கெட் விற்கணுமா? 10 2 நாள் டிக்கெட் வித்து கொடு. ஜனநாயகன் இன்னைக்கு உண்மையிலே சொல்லணும், இந்த ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாதனால பாதிக்கப்பட்ட முக்கியமான நபர் யார் தெரியுமா? புஷியானந்த் தான். ஒரு நாளைக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிருப்பாப்ல. ஒரு வாரம் அப்ப 9 நாள் லீவ். ஐயோ 9 நாள் லீவ். ஐயோ 1 கோடி போச்சே, 1 கோடி போச்சே. ஒரு நாளைக்கு 10 லட்சம், 1 கோடி ரூபாய் அடிச்சிருப்பேனேனா, இந்த காசு போச்சேன்னு புஷியானந்த் 1 கோடி. அந்த மாதிரி தான் உண்மையிலே அதுதான் அவர் யோசிச்சுட்டு பாரு. உண்மையிலே லாஸ் ஆனவர் புஷியானந்த் தானே தவிர இப்ப யாருக்குமே எந்த நட்டமே கிடையாது. இந்த ரசிகர்கள் பாவம், அவங்க படம் பார்க்க முடியாத ஒரு ஆதங்கம் இருக்கு, அவங்க கண்ணீர் வடிக்கலாம், நீங்க பராசக்தி பத்தி டிசாஸ்டர் எழுதலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா லாஸ்ன்னு சொன்னா புஷியானந்துக்கு தான். ஏன்னா இந்த இயக்கம் ஒட்டுமொத்தமாக ஊழல் செய்வது எப்படி அப்படிங்கறதுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட இயக்கமாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்போ இதுல எதை குறித்தும் பேசாத விஜய், தன்னுடைய துறை குறித்து பேசாத விஜய், மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா இது வரைக்கும் நிற்காத விஜய். ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நான் தான் வந்து நிற்பேன். எங்க நின்னீங்க நீங்க? ஏதாவது ஒரு பிரச்சனை நின்று இருக்கீங்களா இது வரைக்கும்? ஆணவ படுகொலை நின்று இருக்கீங்களா? திருப்பரங்குன்றத்துல நின்று இருக்கீங்களா? இல்ல வேற எந்த பிரச்சனையாவது நிதி அவங்க கொடுக்கல, மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கல நின்று இருக்கீங்களா? இல்ல சிபிஎஸ்சி பிரச்சனை நின்று இருக்கீங்களா? எந்த பிரச்சனையும் இருக்காத விஜய் நல்ல ஸ்கிரிப்ட்ல எழுதி ஆனா நின்றிருக்கேன் கதை மட்டும் விட்டுட்டு இருக்காரு. இதுதான் ஒட்டுமொத்தமாக நடந்து கொண்டே இருக்கின்றது. அவர் துறை குறித்தும் பேச மாட்டார், தனக்கு உண்டான பிரச்சனை குறித்தும் பேச மாட்டார். இப்படி பேசாத போது மக்களுக்கு என்ன தோணும்?
உண்மையிலே எல்லாரும் சொல்ற மாதிரி ஒருவேளை இவர் பாஜக பி டீம் தானோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை போகத்தான் செய்யும். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த இளையோர்கள் இந்த நெருக்கடியில இருந்து விஜய் எப்படி மீண்டு வர போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. இல்லைங்க, அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க நான் முதலே சொன்னேன், இது வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து விஜய கூட்டணிக்குள்ள கூட்டி வருவதற்கான வேலைகளா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி, விஜய் ஒருவேளை இந்த பிரஷருக்கு ஈல்ட் ஆகலைன்னா அவர் சரண்டர் ஆயிடுவார். உதாரணத்துக்கு இன்னைக்கு 100 கேள்வி கேட்கிறாங்க, விஜய் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு காவல் நிலைய விசாரணை கூட போயிருக்க மாட்டார். மேபி அந்த மாஸ்டர் பட நேரத்துல அந்த இவங்க ஐடி கூட்டிட்டு போனாங்க இல்லையா, அதுதான் உச்சபட்சமாக அவர் வந்து வாழ்க்கையில பார்த்த ஒரு சம்பவமாக இருக்கும். அதை தாண்டி அவர் பெருசா விசாரணைக்குள்ள போனதே கிடையாது. இன்னைக்கு டெல்லியில அவர் மட்டும் தனியா உட்கார வச்சு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க அப்படிங்கிறதே அவருக்கு பெரிய சங்கடத்தை உருவாக்கும். ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு எலைட் பாலிட்டிஷியனாவே வளர்ந்தவர். முழுக்க முழுக்க நான் ஏசி பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்து தான் நான் செய்கையெல்லாம் காட்டுவேன். ஏசி பஸ்ல மேல உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் பேசுவேன். அஜித் குமாருக்காக நான் வந்து பெரிய போராட்டம் வச்சால் கூட நீங்கெல்லாம் ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் நில்லுங்க, நான் வந்து 3 நிமிஷத்துல அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு போயிடுவேன், கார்ல நான் கடைசி நிமிஷத்துல வரேன் முடிச்சுட்டு போயிடுவேன். இப்படித்தான் விஜய் அரசியல் இருந்திருக்கிறது. அது எந்த கூட்டமாக இருந்தாலும் ஏசியில இருந்து இறங்கி கொஞ்ச நேரம் மேல நின்று பேசுவேன், கிளம்பி போயிடுவேன். இல்ல ஒருவேளை மாநாடு மாதிரி இருந்தா என்னை சுத்தி காத்து வந்துட்டே இருக்கிற மாதிரி ஏசி வச்சிருங்க. இதுதான் விஜய். எலைட் பாலிட்டிஷனா இருக்காரு. பாண்டு சில்வர் ஸ்பூன், அது ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட விஜய இன்னைக்கு தனியாக ஒரு ரூம்ல உட்கார்ந்து ஒரு 4 அதிகாரிகள் தொடர்ச்சியாக மாறி 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 கேள்வி கேட்கிறதுங்கிறதே, திரைப்படத்துல இவர் வந்து போலீஸா உட்கார்ந்து கேள்வி கேட்டிருப்பார், நீ பாத்துக்கலாம். இவர் போலீஸாவோ மிலிட்டரி மேனா உட்கார்ந்துட்டு என் தாய் நாட்டுக்கே நீ ஏதாவது பண்ண நினைக்கிறியா அப்படின்னு இவர் கேள்வி கேட்டிருக்கலாம். இன்னைக்கு ஒரு குற்றம் சாட்டப்பட்டவராக நீங்க அந்த பக்கம் உட்கார்ந்து பதில் சொல்வதுங்கும் போது விஜய்க்கு அரசியல்னா என்ன, ரியாலிட்டினா என்னன்னு புரிய ஆரம்பித்த தினமாகத்தான் பார்க்கிறேன். இவ்வளவு நாள் ஒண்ணுமே செய்யாத போதே நம்ம திமுக அடிச்சுட்டே இருந்தோம். திமுக அரசியல் எதிரி, திமுக தீய சக்தி, இதெல்லாம் நல்லா சொல்லிட்டே இருந்தோம். திமுக பெருசா கண்டுக்கவே இல்லை. அட போப்பா இவர் வேலை இல்லாம சொல்லி விட்டுட்டாங்க. ஆனா இன்னைக்கு பாஜக புண்ணியத்துல அரசியல்னா என்ன அப்படிங்கறத கத்துக்க ஆரம்பிச்சிருப்பார். கத்துக்க ஆரம்பிச்ச பிறகு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு, இதை கத்துக்கிட்டு நான் மீண்டு வந்து இனிமேலாவது நான் வந்து அரசியலை கத்துக்கிறேன், நான் படிக்கிறேன், செய்திகளை பார்க்கிறேன், எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, இனிமேல் நான் வீறு கொண்டு எழுந்து வர்றேன். அந்த இந்த படத்துல வர மாதிரி வெளியே வந்து என்னதான் ஆனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க, என்னதான் ஆனாலும் அரசியலை விடமாட்டேன் அப்படின்னு வீராவேசமாக உண்மையில நடக்கலாம், செயலாக நடக்கலாம். இல்ல முடியல சாமி, என்னை விட்டுருங்க சாமி, நான் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு காலையில் விழுகலாம். இது 2ல எது நடக்கப்பாதான் சொன்னேன். இந்த ஒரு எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டி விஜய் கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை விஜய் சரியாக பயன்படுத்துகிறாரா அப்படிங்கிறது இந்த 2-3 நாட்கள் இல்ல ஒருவேளை 5 நாட்கள் இந்த விசாரணை போனால் அதில் தெரிந்துவிடும். இன்னொன்னு நமக்கு இண்டிகேஷன் வந்து ஜனநாயகன் படம் 21ஆம் தேதி இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல எப்படி வரப்போகுதுங்கிற தெரியும். சுப்ரீம் கோர்ட் ஒருவேளை மறுபடியும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டே போயிடுப்பா, இந்த பிரச்சனை நாங்க பேச முடியாது, நீங்க அங்க போய் அங்க பாத்துன்னு சொல்லிடுவாங்க. அப்படி நடந்துச்சுன்னா 21ஆம் தேதி அந்த விசாரணையின் முடிவில் இல்ல அன்னைக்கு வருகிற தீர்ப்பின் முடிவில் கூட இது காம்ப்ரமைஸா, சரண்டரா, இல்ல வந்து ஒரு வீறு கொண்டு நிக்கிறாரா அப்படிங்கிற கூட நமக்கு ஒரு இண்டிகேஷனா தெரியும். பட் இந்த விசாரணைக்கு வெளியவே நீ பாடி லாங்குவேஜ்ல தெரிஞ்சிடும் விஜய் என்னவா இருக்காரு. 5 நாட்கள் கழித்து விஜய் என்ன யோசிக்கிறாரு, என்டிஏ வந்து அதை எப்படி பாசிட்டிவா பாக்குறாங்க, பாஜகவோட மொழி எப்படி மாறுது, விஜய் வந்து ஆதரிச்சு பேசுறதுக்கான ஒரு டோன்ல போறாங்களா, இல்ல பாஜக விஜய் அடிக்கலாங்கிற டோன்ல போறாங்களா அப்படிங்கிற சம்பவங்கள் எல்லாமே நமக்கு உணர்த்திடும். பார்க்கலாம் இந்த 2-3 நாட்கள் விசாரணையின் மூலியமாக விஜய் எந்த இடத்திற்கு நகர்கிறார் பார்ப்போம். தெரிஞ்சுக்கலாம். நன்றி சார்.